ஒரு கூம்போடைய அடிப்புற ஆரத்தை வந்து 3 மடங்காகவும், உயரத்தை வந்து 2 மடங்காகவும் மாற்றினா அதோடைய கன அளவு வந்து எத்தனை மடங்கு மாறும்? இதுதான் வந்து கேள்வி. கூம்போடைய கன அளவுக்கு நான் ஃபார்முலா 1/3 πr²h சரிங்களா? இப்போ வந்து நம்ம இந்த ஆருக்கு ஹெச்சுக்கு ஏதோ ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி போடலாம், இல்லைனா அப்படியே ஃபார்முலா வச்சும் போடலாம். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆர்ஹெச் ஏதோ ஒரு வேல்யூ இருந்தது சரிங்களா? அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு கன அளவு இருக்கும் இல்லையா? அதை வந்து V1ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இந்த ஆரை வந்து 3 மடங்காக மாற்றுறாங்க, ஹெச்சை வந்து 2 மடங்காக மாற்றுறாங்க. அப்போ நமக்கு கிடைக்கிற கன அளவு வந்து V2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, எத்தனை மடங்காக மாறுது அந்த V2ன்றது வந்து எத்தனை மடங்கு மாறுது இப்படி மாற்றினா? இதான் வந்து கேள்வி. அப்போ கன அளவு கிடைக்கிறதுலே ரெண்டாவது, அது வந்து முதல்ல கிடச்ச கன அளவோடைய எத்தனை மடங்கு? இப்போ இங்கே ஏதோ ஒரு நம்பர் போடணும். இது போட்டிங்கன்னு வச்சிங்களேன், இந்த வேல்யூ சமமாக இருக்கும். இந்த என்ன நம்பர்ன்றது தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எதனா ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி போடலாம், இல்லைனா வந்து ஃபார்முலா வச்சும் போடலாம். ஃபஸ்ட்டு நம்மளே ஏதோ ஒரு வேல்யூ வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுத்துக்கும் 1ன்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு வேல்யூ இருந்திருக்கும் இல்லையா? ஆருக்கும் ஹெச்சுக்கும். நம்ம எந்த வேல்யூ வேணால் போடலாம். நம்ம 1ன்னு வச்சுக்கிட்டா இந்த ஃபார்முலா எப்படி மாறும் பாருங்கள். 1/3 π அப்படியே வந்துடுமா? அப்புறம் ஆர் இடத்துல r², இது 1², ஹெச் இடத்துல 1 போட்டால் 1, அப்போ 1/3 πன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டாங்க, ஆரை வந்து 3 மடங்காக மாற்ற சொல்கிறாங்க. அப்போ இதை 3ஆல் பெருக்கினா 1 × 3 3 வரும். அப்புறம் உயரத்தை வந்து 2 மடங்காக மாற்ற சொல்கிறாங்க. அப்போ 1 × 2 2ன்னு வந்துடும் இல்லையா? உயரத்தை வந்து 2 மடங்காக மாற்றியாச்சு. இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். 1/3 π r² இடத்துல என்ன பண்ணணும்? 3², h இடத்துல 2, 3² 9, அப்புறம் இந்த 2 9 × 2ன்னு இருக்கும். இது எப்படி அதெல்லாம் இது வந்து கேன்சல் பண்ண போகிறீங்க, அப்படியே வச்சுக்கோங்க சரிங்களா? கேன்சல் பண்ணாதீங்க. இதை வந்து எப்படி அதெல்லாம் 18 வந்து வெளியே எடுத்துகிட்டா நான் 1/3 πன்னு இருக்கும். இங்கே 1/3 πயா, இங்கேயும் 1/3 π. கேள்வி வந்து என்ன கேட்டிருக்காங்க நமக்கு, இந்த வால்யூம் வந்து இதோட எத்தனை மடங்கு? கேள்வி வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? V2ன்றது வந்து இது இருக்கு இல்லையா? V2ன்றது வந்து V1ஓட எத்தனை மடங்கு? அது V1 கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் V2க்கு சமமாக இருக்கும். இங்கே 18 தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ இந்த இடத்துல 18 பேருக்குன்னா இதுவும் வந்து சமமாகிடும். புரியுதா உங்களுக்கு? V2 வந்து எப்போ சமமாக இருக்கும் நமக்கு? V1 கூட இந்த 18 பேருக்குன்னா சமமாக இருக்கும் இல்லையா? இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல இப்போ நான் ஒரு 18 தான் வந்து ஆன்சரு. இதை நீங்கள் அப்படியே ஃபார்முலா வச்சும் போடலாம். அப்படியே ஆருக்கு ஹெச்சுக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாமல் அப்படியே வச்சிங்கன்னா அப்படி இருக்கும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. அப்புறம் நான் சொல்லிட்டேன், ஆரை வந்து 3 மடங்காக மாற்றணுன்னா ஆருக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும்னா 3rன்னு போடணும் சரிங்களா? ஆருக்கு பதில் 3r போட்டால் நான் இங்கே 3r போட்டுருங்க. ஹெச்சை வந்து 2 மடங்கு ஆகணும்னா 2h. இந்த ஃபார்முலா வந்து எப்படி மாறும் பாருங்கள். 9r² × 2hன்னு மாறுமா? இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டுத்துக்கு வரும் சரிங்களா? ஃபார்முலா r² இருக்குது. r தான் நம்ம 3rன்னு மாற்றிட்டோம் இல்லையா? 3 மடங்காக மாற்றும் போது 3rன்னு மாறிடும். இப்போ அதே மாதிரி 18 வெளியே எடுத்துட்டா இது இருக்கும். 18 × 1/3 πr²ஹா? அதே தான். இந்த 1/3 πr² வச்சு கூட எதை பெருக்குனா இதுக்கு சமமாக இருக்கும் இல்லையா? இது வந்து V2ன்னு வச்சுக்கணும் நம்ம. இந்த V2 வந்து எப்போ வந்து V1க்கு சமமாக இருக்கும்? V1 கூட இந்த 18 வந்து நம்ம பெருக்கணும். இது கூட 18 பெருக்குனா V2க்கு வந்து சமமாக இருக்கும். இதுதான் வந்து கேள்வி சரிங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் இது 18 தான் வந்து ஆன்சரு. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸோட ப்ளேலிஸ்ட்டும் TNPSCயில் கேட்ட அளவியல் சம்ஸோட ப்ளேலிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள்.